தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம், சென்னை வட்டம், பாட்டாளி படிப்பு வட்டம் இணைந்து நடத்தும் இன்றைய முகநூல் நேரலையில் கவிஞர் தமிழ்ஒளி அவர்களின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ஒளியின் சிறந்த கவிதைகள் இன்று நாம் நூல் விமர்சனத்திற்கு எடுத்துக்கொண்டுள்ளோம். தமிழ் மொழி குறித்தும் இனம் குறித்தும் எதிரான எண்ணங்களுக்கு தனது குமுறலை வெளிப்படுத்தியவர் நம் தமிழ்ஒளி அவர்கள். வாழ்ந்த காலத்தில் மறைக்கப்பட்டு மறைந்த காலத்திற்கு பிறகு மாலையிடும் நம் சமூகத்திற்கு வஞ்சக காலன் வருவதும் போவதும் வாழ்க்கை நியதியடா எனில் செஞ்சொற் கவிதைகள் காலனை வென்று சிரிப்பது இயற்கையடா என்று கவிதை வரிகளில் ஒரு அழகான அவருடைய வாழ்வியலை பதிவு செய்துள்ளார். மக்களின் மனதை படித்தவர், உணர்ந்தவர், அன்றே பதித்து விட்டார். நம்மில் இன்றும் காலனையும் காலத்தையும் கடந்து வென்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் நமது கவிஞர் தமிழ்ஒளி. தமிழ்ஒளியின் சிறந்த கவிதைகள் என்ற இந்நூல் 2010 முதற் பதிப்பாக வெளிவந்துள்ளது. இந்த நூலை சேத்து சஞ்சீவி அவர்கள், அவரது நெருங்கிய நண்பர் அவர்கள் சிறந்த கவிதைகளை தொகுத்து ஒரு நூலாக்கம் செய்து சாகித்ய அகாடமி விருதை வாங்கி தந்தமைக்கு மிகவும் மகிழ்கிறோம். தமிழ்ஒளியின் இந்த நூலின் பொருளடக்கத்தினை நாம் நோக்கினால் ஒரு பல பகுதிகளாக பிரித்து அந்த கவிதையை சஞ்சீவி அவர்கள் தொகுத்துள்ளார். நாடு, சமூகவியல், தமிழர் எழுச்சி, அரசியல், பொதுவியல், தத்துவ இயல், சான்றோர், குழந்தை பாடல்கள், அழகியல் என்ற முதன்மை தலைப்புகளில் 81 கவிதைகளை தொகுத்துள்ளார் சேத்து சஞ்சீவி அவர்கள். இந்த 81 கவிதைகளும் எந்தெந்த ஆண்டில் கவிஞர் எழுதியுள்ளார் என்ற குறிப்பும் இதில் இடம்பெற்றுள்ளது. இந்த நூலின் இறுதியில் ஒரு சிறு அட்டவணை போல் ஒரு சஞ்சீவி அவர்கள் கொடுத்திருக்காரு. நூல், அதாவது அவர் எழுதிய கவிதை, வெளிவந்த ஆண்டு, பிறகு எந்த இதழில் அவர் வெளியிட்டார் என்பதும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளது. அதற்கு கீழே சில குறிப்புகளும் சஞ்சீவி ஐயா அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். 1947 முதல் 1962 வரை 19 நூல்கள் அச்சில் வெளிவந்துள்ளது என்ற ஒரு குறிப்பை கொடுத்துள்ளார். நூலாக்கம் பெறாத மேடை நாடகங்கள் 3 என்பதையும் அவர் பதிவு செய்துள்ளார். பதிப்பகங்கள் அச்சிடப்படாமல் வைத்திருந்த காவிய படைப்புகள், அதாவது கையால் எழுதிய காவிய படைப்புகள் 4 என்பதையும் பதிவு செய்துள்ளார். இந்த மேற்கண்ட 81 கவிதைகள் என்பது தமிழ்ஒளி மறைவிற்கு பின் ஒரு புதிய தொகுப்பு நூலாக வந்திருந்த நூட்களிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதைகள் என்பதையும் அவர் பதிவு செய்துள்ளார். இந்த நூல் முன்னுரை அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 பக்கங்களாக முன்னுரையை கொடுத்துள்ளார். 22 பக்கங்களிலும் கவிஞர் தமிழ்ஒளியின் வாழ்வியலை நாம் முழுமையாக உணர்ந்து கொள்ளலாம், அறிந்தும் கொள்ளலாம். அவருடைய பிறப்பு, அவருடைய பாரதிதாசன் காலத்தில் வாழ்ந்தவர், எப்பொழுது கவிஞரானார், எப்படியான போராட்ட சிந்தனைகளை தன்னுள் வளர்த்து கொண்டார், பொது உடைமை சிந்தனைகளை பற்றிய கவிதை தொகுப்பு, எந்தெந்த நாடகங்கள், காவியங்கள், எப்பொழுது முதல் கவிதையை எழுதினார் என்ற பல பதிவுகளை நம்ம முன்னுரையில் சஞ்சீவி அவர்கள் கொடுத்துள்ளார். யார் இந்த தமிழ்ஒளி? யார் இந்த கவிஞன்? இக்கவிஞனின் கடமை என்ன என்பதை எல்லாம் இவருடைய கவிதையில் நோக்கும் பொழுது கம்பன் வியப்படைந்தான். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரை வாங்கிய கதிரோன். ஒரு சாதாரண ஒரு விவசாயி பாடிக்கொண்டிருப்பதை பார்த்து கவிஞன் கம்பன் வியப்படைந்தான். அந்த பனி நீரை பாடிய பாமரனை கண்டு இங்கு பனித்துளியை முத்தமிட வரும்
கதிரவனை வரவேற்று கவிப்புனைய காத்து கொண்டிருந்தான் 1955 இந்த நம் கவிஞன் தமிழொலி. முத்து பனித்துளியில் கதிர் முத்தம் அளிக்கையிலே பித்து கவி புனிந்தே மனம் பேசி மகிழ்ந்திடுவேன். சாயும் கதிர்களிலே இருட்சாலம் புரிகையிலே காயும் நிலவெனவே வழிகாட்ட எழுந்திடுவேன். ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முழக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே. கவிஞன் சமூகவியலா இருந்தாலும், குழந்தை பாடல்களா இருந்தாலும், காதலியுடன் பேசுவதாக இருந்தாலும் தன்னுடைய பொது உடைமை சிந்தனையை அங்கு புகுத்தியே அவர் தன்னுடைய கவிதைகளை அங்கு பதிவு செய்திருக்கிறார். ஊரை எழுப்பிடவே துயர் ஒன்றை நொறுக்கிடவே தாரை முழக்கிடுவேன் தமிழ் சாதி விழித்திடவே. கத்தி முனைதனிலே பயம் காட்டும் உலகினிலே சத்திய பேரிகையை நான் தட்டி முழக்கிடுவேன். தூங்கிக் கொண்டிருப்பவர்களை நான் தட்டி எழுப்புகின்றேன் இந்த சாதியை விழித்திடவே. கவிஞன், ஒரு கவிஞன் இங்க ஒரு பனித்துளியை எப்படி முத்தமிட்டு ஒரு கதிரவன் இழுக்கின்றதோ அது போல உறங்கிக் கொண்டிருக்கும் நம் சாதியத்தை நான் தட்டி எழுப்புகின்றேன் என்பதாக இந்த கவிஞன் அப்படின்ற ஒரு கவிதையை நம்மளுடைய கவிஞர் தமிழொலி அவர்கள் அழகாக இங்கு பதிவு செய்கிறார். அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் நாடு என்ற தலைப்பின் கீழ் வெள்ளையனே வெளியேறு சுதந்திரம் 2 தலைப்புக்கு கீழ் தன்னுடைய எழுச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வெள்ளையனே வெளியேறு என்ற போது இந்த வெள்ளையனுக்கு கொள்ளையன் அப்படின்ற கவிதையில் ஒரு பதிவு, குள்ளநரி அப்படின்ற ஒரு பதிவும் அங்கே இடம்பெற்றுள்ளது. அவர் வெள்ளையனை குள்ளநரி கொள்ளையன் என்ற மனப்பான்மை, அதாவது குள்ள நரியுடைய மனப்பான்மையை உடையவன் தான் இந்த வெள்ளையன் அப்படின்றத கவிதையில பதிவு செய்கிறார். அவன் கொள்ளையனாக இருந்தாலும் அவரை அன்பாக அதட்டி இந்த நாட்டை விட்டு செல் என்பதையும் பதிவு, அன்பாக அதட்டுகிறார். எப்படி அன்பாக அதட்டுகிறார்? இங்கென்ன உன் அப்பன் சொத்தா உண்டு? கவிஞர் கேட்கிறார். இங்கென்ன உன் அப்பன் சொத்தா உண்டு? எங்கள் உயிர் நாடால நீ யார் தம்பி? தம்பியும் சொல்றார். நங்கூரம் தூக்கிவிடு, கொள்ளை கப்பல் நகரட்டும் உன் சிறிய தீவு நோக்கி. இங்கென்ன உன் அப்பன் சொத்தா உண்டு என்று தனது அந்த வெள்ளையனே வெளியேறு என்பதில் கூட அந்த அன்பாக சொல்கிறார். அதில் பாத்தீங்கன்னா, ஆலை முதலாளிகளும் சமஸ்தானத்தின் அட்டைகளும் விலங்கணைய மிராசுதாரும் காலை நக்கி வாலாட்டுகின்றார் என்றா காவலனுக்கு வைத்தாய் உன் கூடாரத்தில்? அவனுடன் இருப்பவர்கள் எல்லாருமே எப்படி காலை நக்கி வாலாட்டுகின்றார் என்றா காவலனுக்கு வைத்தாய் உன் கூடாரத்தில். யார் யார்? ஆலை முதலாளிகள், சமஸ்தானத்தில் அட்டைகளும் விலங்கனை மிராசுதார். சேலை கட்டும் கும்பலுக்கு வாளை ஏந்த தெரியுமெனில் கொடுமையினை எதிர்ப்பது ஒன்றே வேலையென கொள்கின்ற வீரர் காலில் மிக எளிதில் பகைவர் தலை வீழுமன்றோ. சேலை கட்டும் கும்பலுக்கு வாளை ஏந்த தெரியுமெனில், சேலை கட்டும் கும்பலுக்கு வாளை ஏந்த தெரியுமெனில் கொடுமையினை எதிர்ப்பது ஒன்றே வேலையென கொள்கின்ற வீரர் காலில் மிக எளிதில் பகைவர் தலை வீழும். தன்னுடைய வீரம், அந்த வெள்ளையனை வெளியேற்ற வேண்டும் என்ற ஆதங்கம், துருப்பெடுத்த ஏகாதிபத்தியத்தின் சுருண்டுதலை, உள்நாட்டு முதலாளித்துவ கருங்காலில் கூட்டத்தை ஒழிப்போம் என்ற கங்கணத்தை கட்டுகிறோம். முழங்கு சங்கே. இந்த கவிதை ஏப்ரல் 1947 வெளியானது. இவர் 21 வயதில் தான் தன்னுடைய கவிதை தொகுப்புகளை கவிதை சிறு வயதிலேயே பள்ளி பிராயத்திலேயே தமிழொலிக்கு கவிதை எழுதும் ஆற்றல் ஆவலும் உண்டு. பாரதியாருடைய கவிதைகளை படித்து இன்புறுவதும் உண்டு. மன்னர் அதாவது கோபதி அவர்களுடைய நட்பு கிடைத்ததற்கு பிறகு பாரதிதாசனை சந்திக்கக்கூடிய சூழல் நம்ம தமிழொலிக்கு ஏற்பட்டுள்ளது. அப்பொழுது இவர் எழுதக்கூடிய கவிதைகளை பாரதிதாசன் படிப்பதும், அதை படித்து எந்தெந்த இடத்தில் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதை ஆசானாக இருந்து பாரதிதாசன் வழிகாட்டியதும் நம்மளுடைய சேத்து சந்திவி அவர்கள் இவருடைய வரலாற்றில் பதிவு செய்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் அன்று ஒரு 21 வயது வரை பல கட்சிகள், கூட்டங்கள் என்று பல இடத்தில் இருந்து ஒரு முனைப்பாக ஒரு இடத்தில் சேரும் பொழுது 21 வயதில்
20 ஆண்டுகள் கழித்து 21 வயதில் தான் தன்னுடைய முதல் தொகுப்புகளாக கவிதைகளை அவர் வெளியிடுகிறார். அதனால் வரையும் எந்த ஒரு படைப்புகளும் நூலாக்கமாக வரவில்லை. சிறு சிறு கவிதைகளாக எழுதி வைத்துள்ளார் கவிஞர் தமிழொலி. கவிஞனின் காதல், நிலை பெற்ற சிலை, வீராய், இந்த 3 காவியங்களும் ஒரே ஆண்டில் வெளிவந்த கவிதை தொகுப்பு. 48 நீ எந்த கட்சியில் என்ற தனி கவிதை இணைந்த ஒரு நூல் ஒன்றும் வெளியானது. இதுதான் கவிஞர் எழுதிய கவிதைகளின் நூல் தொகுப்பாக வெளிவந்தது. இதில் பாத்தீங்கன்னா இந்த ஆலை முதலாளிகளை பற்றிய ஒரு பதிப்பு தான் இந்த வெள்ளையனே வெளியேறு என்ற கவிதையிலும் இடம்பெற்றுள்ளது. சுதந்திரம், அதாவது இவர் எழுதிய 80 கவிதைகளை நோக்குகையில் சுதந்திரம், இவருடைய சுதந்திர வேட்கை, இவருடைய குமுறல், இவருடைய தாகம் அனைத்தும் அந்த நாடு என்ற பகுதியில் இடம்பெறக்கூடிய சுதந்திரம் என்ற கவிதையில் அவ்வளவாக வெளிப்படுத்தியுள்ளார். மற்ற கவிதைகள் பார்த்தீர்கள் என்றால் 3 பக்கம் 4 பக்கம் ஒரு 5 பக்கம் மிகுதியாக இருக்கும். ஆனால் சுதந்திரம் என்ற கவிதை 11 பக்கங்களை தாங்கியுள்ளது. தமிழொலி தனது சுதந்திரத்தை எப்படி பாடி போக்கிக் கொண்டார்? இப்படித்தான் 1948 ஒரு கவியரங்கத்தில் தேப்பு மீனாட்சி சுந்தரனார் மற்றும் அன்றைய சென்னை மாகாண பிரதமர் ஓமந்தூரார் ராமசாமி செட்டியார் முன்னிலையில் சென்னை வானொலி அரங்கத்தில் தனது சுதந்திர வேட்கையை வெளிப்படுத்தியுள்ளார். மண்குடில் வாழ்ந்திடும் ஏழையும், ஒரு மாளிகை வாழ்ந்திடு செல்வனும், அண்ணனும் தம்பியும் என்றிடில் துயர் ஆகிடும் பேதம் பொருந்துமோ. அவர் சுதந்திரம் என்பதை எப்படி எதிர்கொண்டுள்ளார்? மண்குடில் வாழ்ந்திடும் ஏழையும், ஒரு மாளிகை வாழ்ந்திடு செல்வனும். இந்த ஒற்றுமைதான் அவர் சொல்ல வந்த, அவர் எழுதியுள்ள, அவர் பதித்துள்ள ஒரு சமத்துவம் என்பது, பொது உடைமை என்பது. மண்குடில் வாழ்ந்திடும் ஏழையும், ஒரு மாளிகை வாழ்ந்திடும் செல்வனும், அண்ணனும் தம்பியும் என்றிடில். இது ஒரு சுதந்திரம். இதுதான் சுதந்திரம். உழவருக்கும் தொழிலாளர் தமக்கும் துன்பம் ஊறுகின்ற யாவருக்கும் சுதந்திரத்தை வழங்கிடுக என சொன்ன தியாக வீரர் மணிமொழியை இந்தியர்கள் மறக்க மாட்டார். இந்த கவிதையில் அவர் பதித்துள்ள அவர் சுவாசம் எல்லாமே எதுனா, மணிமொழியில் ஆரம்பிச்சு பாரதியாரை ஆரம்பித்து பாரதிதாசனை ஆரம்பித்து அதன் பிறகு கப்பலோட்டிய இவர் நம்ம கப்பலோட்டிய அவர், அதன் பிறகு கொடிக்காத்த குமரன், இவர்களை பற்றிய பதிவாகத்தான் இங்க இருக்கின்றது. என்னரும் தமிழ்நாட்டில் சிதம்பரத்தின் நாமம் என்றைக்கும் வாழும் அவன் எங்கள் குல வீரன் என்றும், கொடிக்காத்த குமரனை என் தமிழர் என்றும், தனியாத ஆவலுடன் ஆவி பொருள் நீக்கியவன் என்றும் இந்த சுதந்திர தாகத்தை அவர் இங்கு படைத்துள்ளார். இவரது கவிதை சுவையானது, ஆனால் சூடானது. வியந்து சொல்வார், அதையும் விரைந்து சொல்வார் என்பதை கேளடி காதலி என்ற அதில் பதிவு செய்துள்ளார். காதலியிடம் காதலர்கள் எப்படி பேசுவார்கள் என்றால் நமக்கு தெரிந்த விஷயம். ஆனால் இவர் எப்படி அங்கு பதிவு செய்கிறார்? தன் காதலியோடு பேசுவதாக ஒரு கவிதை இங்கு பதிவு செய்வார். யாரடி காதலி கேளடி, உந்தன் ஆசைக்குரியவன் சொல்கிறேன் பாரடி இந்த மாநில சமூகத்தை, சாதியத்தை, அவர் பட்டிடும் துன்பத்தை பாரடி. காதலி கிட்ட பேசக்கூடிய அப்பொழுது கூட தன்னுடைய சமூகத்தை பற்றியும் தன்னுடைய சுதந்திரத்தை பற்றியும் தான், பொது உடைமை சிந்தனையை பற்றியும் தான் பேசுகிறார். என் முகம் கண்டு நீ ஆடவும், எந்த இன்ப கவிதையை பாடவும் பொன்மையிலே நீயும் ஏங்கினாய் எனும் போதினிலே ஒன்று கேளடி, கன்னத்தில் நீர் வழிந்தோடிட சில காசுக்கு மாடாய் உழைத்திடும் எண்ணரும் சோதரர் ஆலையில் துயர் எய்திடும் கூக்குரல் கேட்கிறேன். நான் அந்த கூக்குரல் கேட்கிறேன். என்னுடன் இணைந்து மக்களுக்காக உழைக்கவும், அவர் வாழ்விடர் முற்றும் ஒழிக்கவும் தக்க செயல் செய்ய எண்ணினேன். என்னை தாவி அழைத்தது இந்த தேசம். இக்கருத்தோடு உனை கேட்கிறேன், உந்தன் இன்பம் எதிலுண்டு சொல்லடி. இக்கணம் தொட்டு நம் ஆசையும் காதல் இன்பமும் மக்களின் தொண்டடி என்கிறார். ஒரு காதலியிடம் அவர் சொல்வது, கேளடி காதலி, நம்மளுடைய ஆசை என்ன, நம்மளுடைய இன்பம் என்னவென்றால் நீ என்னை புரிந்து கொண்டாய் என்றால் இக்கணம் தொட்டு நம் ஆசையும் காதல் இன்பமும் மக்களின் தொண்டடி என்று 1948 எழுதிய கவிதையாக கேளடி காதலி என்பதை அவர் பதிவு செய்தார்.
அதன் பிறகு இந்த சமூகத்தை நோக்குகையில் அவர் பாண்டிச்சேரியில் பிறந்தவர் அல்லவா, அதனால அங்க இருக்கக்கூடிய சூழலை நோக்குகையில் கழை கூத்தாடி அவர்களை பற்றியும் நோக்கியுள்ளார். இவருடைய பார்வையில் இருந்து எந்தவித கொடுமையும் தப்பவில்லை, எந்தவித கொடுமையும் தமிழொலியின் பார்வையில் தப்பவில்லை. படிப்பவர் நெஞ்சை ஊடுருவி செல்லும் புரட்சியை விளைவிக்கக்கூடியவர் கவிஞரின் வரிகள். சுதந்திரம் என்பது ஒவ்வொருவரும் இன்று ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்கிறார்கள். அன்று வந்து ஆடை சுதந்திரம் என்ற பெயரில் அடிக்கும் ஆர்ப்பாட்டம், பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் நரம்பில்லா சொற்கள். இவர்கள் சுதந்திர வாசத்தை சுவாசிக்காதவர்கள், இவர் சுவாசித்தவர். இங்க கழை கூத்தாடியை கூட அது பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா அந்த மணற்பாங்கான அந்த பகுதிகளில் பெரும்பாலும் அந்த கழை கூத்தாடிகள் இருப்பார்கள். ஏனென்றால் ரொம்ப உயரத்திலிருந்து அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலும் சிறுவர்கள் தான் ஏறுவாங்க. அப்படி அவர்கள் கீழே விழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது மணற்பாங்கான பகுதியாக இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் என்று. வணிகம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் வந்து பாண்டிச்சேரி. அப்ப அங்கிருந்து பல பேர் வந்து போகக்கூடிய இடங்களில் கழை கூத்தாடிகளும் வந்து செல்வதாக இருந்த ஒரு பகுதி. அந்த பகுதியை வந்து இவர் கண்டிப்பாக பார்த்திருப்பார். அதனால்தான் இந்த பதிவு மிக ஆழமாக இந்த கவிதையில் அவர் பதிவு செய்துள்ளார். அவர்களின் ஒவ்வொருவருடைய இன்னல்களையும் பார்க்கும் பொழுது கழை கூத்தாடிகளும் உள்ளத்தையும் நோக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆதங்கம், அந்த மக்களுடைய இன்னல்களை வந்து போக்கக்கூடிய வேண்டும் என்ற ஒரு தாகம் என்பது தமிழொலி அவர்களுக்கு மட்டுமே இருக்கும் போலும். நம் பிள்ளைகள் தோளில் அமர்ந்திடும், தோளில் அமர்ந்து பார்ப்பார்கள். என் பிள்ளைகள் எங்கே இருப்பார்கள்? அந்த கம்பத்தின் உச்சியில் இருப்பார்கள். தோளில் அமர்ந்திடும் உங்கள் பிள்ளை, நல்ல தொட்டிலில் ஆடிடும் உங்கள் பிள்ளை. என் பிள்ளையோ காளியை நம்பி அந்த கம்பத்தின் உச்சியில் தொங்குதையா. இந்த இது பாத்தீங்கன்னா இதை படிக்கும் பொழுதே நமக்கு வந்து சாதாரணமா இதுவரையும் நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் ஏதோ விளையாடுகிறார்கள், தப்பி விழுந்துட்டா என்ன பண்ணுவோம் மட்டும்தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இவர் யோசிப்பது தென்னை உயரத்து கம்பத்திலே மிக சின்ன வயிற்றினை ஒட்ட வைத்தே மின்னியில் காற்றடி சுற்றுதல் போல் அதோ வேகமாய் சுற்றுதே என் குழந்தை. இவர் ஒரு அங்க கழை கூத்தாடியாக ஆடிக்கொண்டிருப்பவரின் குழந்தை வந்து மேலே அந்த கம்பத்தில் நடக்கக்கூடியதாகவும், இங்கே ஒரு பெற்ற தகப்பனாக இருந்து அவருடைய தகப்பன் மனநிலையில் இருந்து கவிஞர் இந்த கவிதையை பதிவு செய்துள்ளதாகத்தான் இங்கே இருக்கின்றது. உச்சியிலே ஒரு சின்ன கம்பி, எல்லாமே அழகா வர்ணிச்சிட்டார். எப்படின்னா அந்த கழி எப்படி இருக்கும், அந்த குச்சியில எங்க கம்பி கட்டியிருப்பாங்க, அந்த குழந்தை எப்படி ஆடும் என்பதை முதற்கொண்டு உச்சியிலே ஒரு சின்ன கம்பி, அதில் ஒட்டிய வட்ட தகரத்திலே குச்சி உடல் ஒன்று சுற்றுதையா. விசை கொஞ்சம் தவறிடில் மிஞ்சிடுமோ. இந்த மற்ற கவிதைகள் பொதுவாக பொது உடைமை சிந்தனை இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட இவர்களை பற்றி பெரும்பாலும் கழை கூத்தாடிகளை பற்றி யாரும் முன்னெடுத்து கவிதை எழுதி அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இப்படி அந்த உணர்வுகளிலிருந்து அவர்கள் வெளிவர வேண்டும் அப்படின்றது மாதிரி யாரும் எழுதியதா எனக்கு தெரியல. இங்கே இதுல பார்க்கும் பொழுது பாழும் வயிறு வளர்த்திடவே நாங்கள் இந்த தொழிலை செய்கின்றோம், பாழும் வயிறு வளர்த்திடவே. இங்க கடைசி வரிகள்ல இந்த கவிதையில பார்க்கும்போது அந்த குழந்தை மேலிருந்து கீழே விழுந்து இறக்கக்கூடிய சூழல் வரையும் இங்க இந்த கவிதையை பதிவு செய்கிறார். ஓங்கி வயிற்றில் அரைந்து கொண்டான் பசி, மிக ஓலமிட்டு அந்த கிழவன் தாங்காமல் பையனின் பாரத்தையே கம்பம் தள்ளிவிட்டே திகழ் கொண்டதடா. அவன் வயிற்றுல பசியோட அடிச்சுக்கிறான் அவ்வளவு உயரத்துல. அது தாங்க முடியாத அந்த கட்டப்பட்ட அந்த கயிறானது கம்பமானது அந்த குழந்தையை தள்ளிவிட்டே திகில் கொண்டதடா. கீச்சிட்டு அலறினன், விழுந்து விட்டான் பையன், கீழே விழுந்து விட்டான், மூச்சில்லை. ஓடியே அக்கிழவன் பிள்ளை முகத்தில் முகம் ஒற்றி சாய்த்து விட்டான். அவன் அங்கிருந்து அந்த வித்தை காமித்துக் கொண்டே இருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். பசியில் வயிற்றை அடித்துக் கொள்கிறான். அதில் தாங்க முடியாமல் அவன் கீழே தவறி விழுகிறான். அது தாங்கவில்லையாம், அந்த பாரத்தை அந்த கம்பம் வந்து தாங்க முடியாமல் அதுவே தள்ளிவிட்டது. அவன் விழுந்து விட்டான், மூச்சடைத்து விட்டான், முகத்தில் முகம் ஒற்றி சாய்த்து விட்டான் அந்த கிழவன். காளியும் கூலியும் காக்கவில்லை, மூட கட்டுக்கதைகளை நம்பியதால் தேலையும் பாம்பையும் கும்பிடுவார் இவர், தீமை அடைந்துமே செத்திடுவார். வேடிக்கை பார்த்தவர் ஓடிவிட்டார், அங்கு விழுந்த 2 உடல் வேதனையில் கூடி கிடந்தது. குள்ளத்தமிழர் போல் குருடாகி நின்றது கம்பமும். காளியை நம்பி எதுவும் ஆகாது, காளி காப்பாத்துவாங்க, ஓகே. இறைவனை நம்பி ஏறக்கூடியவர், இன்று இறைவனும் காப்பாற்றவில்லை, இதை நம்பி வந்த கூலியும் என்னை காப்பாற்றவில்லை. அங்கு நின்றது கூட்டமும் ஓடிவிட்டது, அங்கு நின்றது வெறும் அந்த கம்பம் மட்டுமே.
இந்த பதிவு அந்த மக்களின் வாழ்க்கையை, அவர்கள் காட்டப்படும் வித்தையை, அவர்கள் அந்த உயிர் இழப்பை, அந்த உணர்வை அப்படியே அழகாக படம் பிடித்து காண்பித்துள்ளார் நம்மளுடைய கவிஞர் தமிழ்வழி. அதைத்தான் சொன்னேன். எந்தவித கொடுமையும், இந்த நாட்டில் நிகழக்கூடிய எந்த கொடுமையுமே கவிஞர் தமிழ்வழியின் பார்வையில் தப்பாமல் இருந்துள்ளது. அதனால்தான் இதையும் சேர்த்து இங்கே பதிவு செய்துள்ளது. இங்க இதில் இந்த நூலில் கொடுக்கப்பட்ட இந்த பகுதிகளில் பார்க்கும் பொழுது நாடு சமூகவியல் அப்படின்றதுலதான் இந்த கேளடியும் கழை கூத்தாடியும் அப்படின்றது. அதோடு சேர்த்து வருங்கால மனிதனை வருக அப்படின்ற இந்த சமூகத்திற்கு அழைக்கின்றார். வருங்கால மனிதனை அழைக்கின்றார். எப்படி அழைக்கின்றார்? வருங்கால மனிதன் எப்படிப்பட்டவன்? அவன் இறைவனுக்கு ஒப்பானவன், இறைவன் ஸ்தானத்தில் வைத்து பார்க்கக்கூடியவன். புத்தர் நடந்த திசையிலே, அருள் பொங்கி வழிந்த திசையிலே சித்தம் மகிழ்ந்து நடந்திட ஒரு தெய்வ மனிதன் வருகின்றான். புத்தன் நடந்த திசையில் வருகின்றான். வருங்காலத்தில் ஒரு மனிதன் வருகின்றான், தெய்வ மனிதனாக வருகின்றான், நல்ல மனிதன் வருகின்றான், தமிழ்நாட்டு மனிதன் வருகின்றான். வல்லமை கொண்டு வளர்ந்திட புவி வாழ்ந்திட செய்ய வருகின்றான். வல்லமை கொண்டு வளர்ந்திட புவி வாழ்ந்திட, இந்த பூமி வாழ்ந்திட செய்ய வருகின்றான். யார் என்றால் ஒரு வருங்கால மனிதன் வருகின்றான். வருக வருக என்று இவர் தமிழ்வழி அவர்கள் அந்த வருங்கால மனிதனை வரவேற்பதாக இந்த கவிதை. எதற்காக வரவேற்கிறார்? பள்ளமும் நேரும் குறுங்கிலில் இசை பாடி நடந்து கடப்பவன், கள்ளமும் வஞ்சமும் கண்டில் இரு கால்களில் எற்றி புடைப்பவன். அதற்காக ஒரு மனிதன் வருகின்றான். நற்களை கற்று தெளிபவன், தமிழ்நாட்டை உயர்த்தும் மனிதனாம். பொற்சுடராக பொலிவுற இந்த புண்ணிய மைந்தன் வருகின்றான். இங்க தமிழ்நாட்டை உயர்த்த ஒரு மனிதன் வருகின்றான். இன்றைய சூழலில் இந்த தமிழ்நாட்டை உயர்த்த எந்த மனிதன் வருகின்றான்? இன்றைய சூழலில் அவர் வாழவில்லை. அதில் பாத்தீங்க, சமூகவியலை பொறுத்தவரையும் இங்க இருக்க அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பொதுவான சில எண்ணல்களை அவர் இங்க பதிவு செய்துள்ளார். அதில் காதலி யாரடி காதலி என்றும், இலக்கணம் தொட்டு நம் ஆசையும் காதல் இன்பம் மக்களின் தொண்டடி என்று சொல்லக்கூடிய பகுதி. அடுத்து தமிழர் எழுச்சி என்ற ஒரு பகுதியில் தமிழ்வழி மாணவ பருவத்தில் பல கட்சிகளில், அதாவது திராவிட கழகத்தில் பங்கு பெற்றிருந்த போது, நாடு, குடியரசு, புதுவாழ்வு இந்த கழக ஏடுகளில் கவிதைகளில் படைத்த போது, 1960 தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ஒட்டியும் தமிழர் எழுச்சி கவிதைகளையும் இவரை படைத்த போதும், அவர் சார்ந்திருந்த பொது உடைமை கட்சியும் தமிழ் உணர்வுக்கு தடை விதிக்கவில்லை. அந்த சூழலில் எழுதப்பட்ட இந்த தமிழர் உணர்வை தமிழர் எழுச்சியாக இங்க பதிவு செய்துள்ளார். அதில் பாத்தீங்கன்னா, எழுச்சி வேண்டும் என்பதிலும் போராட புறப்பட்டோம் என்பதும் எல்லாமே இங்க கவிதை, குழந்தை கவிதையாக இருந்தாலும் எழுச்சியுடனே அவர் இங்க பதிவு செய்துள்ளார். இங்க பாத்தீங்கன்னா, போராட புறப்பட்டோம் என்ற கவிதையை நோக்குகையில் போராட புறப்பட்டோம், சேரர்களும் சோழர்களும் தென்பாண்டி மன்னர்களும் திகழ்ந்த நாட்டை பேரர்களும் அவர் பெற்ற பிள்ளைகளும் ஆளாமல் பிழைக்க வந்த ஊரார்களும் ஓனாயும் ஊராண்மை பாராட்ட ஒதுங்கி நின்றோம். தீரர்களின் வாழ்வு எங்கே, சேர்ந்த இந்தாழ்வு எங்கே, சிந்திப்பீர். போராட புறப்பட்டோம், புயலென்றே திறப்பட்டோம், பொங்கும் ஆழி நீராட புறப்பட்ட நீலலைகள் என்று நம் நெஞ்சம் விம்ம தேரோடும் கொடியாட திரள்கின்றோம், பகைக்காலன் சிதறி ஓட ஊராட உணர்வெல்லாம் கூத்தாட நம்மைகள் உயர்க இன்றே என்று நம் நாட்டை நம் ஆட்கள் ஆள வேண்டும் என்பதை இங்கே சேரர்களும் சோழர்களும் தென்பாண்டி மன்னர்களும் திகழ்ந்த இந்த நாட்டை ஊரார்களும் ஓநாய்களும் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை இங்கே வாருங்கள் போராட புறப்படுவோம் என்று நம் தமிழ் மக்களை அழைப்பதாக இந்த கவிதையை இங்கு பதிவு செய்துள்ளார். இது தமிழர் எழுச்சியாக இந்த கவிதை பதிவாகிறது. அரசியலில் பார்த்தோம் என்றால், அடுத்ததாக அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழனே கேள். இந்த தமிழனே கேள் என்பது எனக்கு என் ஆய்வுக்கு எழுதும் பொழுது நான் மிகவும் ரசித்த ஒரு கவிதை இது. இது பாத்தீங்கன்னா அரசியல் என்ற ஒரு பகுதியில் இங்கே இடம்பெற்றுள்ளது. பொது உடைமை கட்சி சார்ந்த அரசியல், அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகள், உலக அளவில் எதிர்கொண்ட மக்களுடைய பிரச்சனைகள், இது எல்லாமே இதில் இடம்பெற்றுள்ளது.
இதில் பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களின் வரலாறு, 1000 ஆண்டுகால மனித தன்மையற்ற ஒரு சமூக கலாச்சாரம் மற்றும் அரசியல் பொருளில் ஒடுக்குமுறையை உள்ளடக்கியதாக இங்கே அமைந்துள்ளது. உனக்கு மட்டும் உண்ண உணவு கிடைக்குமோ, ஊரில் உள்ள ஏழைகள் உண்டால் நெஞ்சை அடைக்குமோ, உனக்கு மட்டும் மாளிகை மேல் வாசமோ, ஊரில் உள்ள ஏழை அதற்கு புகுந்தால் மோசமோ என்ற ஒரு சவுக்கடி போன்ற சில கேள்விகளை வந்து இங்க அரசியல் ரீதியாக அவர் வந்து வெளிப்படுத்தியுள்ளார். இந்த அரசியல் கவிதையை பார்க்கும் பொழுது மே தினமே வருக என்பதை வந்து 11 பக்கங்களை தாண்டிய அந்த சுதந்திரம் என்றது பிறகு மிக நீண்ட ஒரு கவிதையை இங்கே பதிவு செய்துள்ளார் நம்ம சேத்து சஞ்சீவி அவர்கள், மே தினமே வருக என்பது. அதன் பிறகு பொதுவியல் என்ற ஒரு பகுதியில் வந்து யாத்திரை, எவரெஸ்ட் பிடிப்பட்டது என்பதில் பொதுவாக இந்த நாட்டில் இடம்பெற்றுள்ள பொதுவான சிறப்பான ஒரு கவிதையை பதிவு செய்துள்ளதும் இதில் இடம்பெற்றுள்ளது. தத்துவியலில் பார்த்தீர்கள் என்றால் கடந்த ஆண்டுகள், வழிப்பயணம் போன்ற தத்துவமான பல விஷயத்தை வந்து இங்க பதிவு செய்துள்ளார். இதில் வந்து தமிழனை கேள் என்பதில் பாத்தீங்கன்னா கவிஞர் வந்து நான் எதற்காக இங்கு வந்துள்ளேன், தமிழனை கேள், நான் இந்த உலகின் சொந்தக்காரன், தனி முறையில் நான் உனக்கு புதிய சொத்து, அமிழ்தான கவிதை பல அளிக்க வந்தேன், அமிழ்தான கவிதை பல அளிக்க வந்தேன், அவ்வழியில் உன்னை திருத்த ஓடி வந்தேன், இமை திறந்து பார், விழியை அகலமாக்கு, என் கவிதை பிரகடனம் உலகமெங்கும் திமுதிமுவென எழுகின்ற புரட்சி காட்டும், சிந்தனைக்கு விருந்தாகும் உண்ண நீவா. இவருடைய கவிதைகளில் நாம் ஆரம்பத்தில் படித்த போது அது வந்து நம்ம தேப்பூமி சுந்தரனாருக்காக எழுதப்பட்ட அந்த கவிதை. இந்த கவிதை பார்த்தீர்கள் என்றால் ஒரு கவிஞன் நான் இந்த நாட்டிற்கு எதற்காக வந்தேன் என்பதும், கவிஞர் பல கவிதைகளை எழுதி வெளியிட்ட பொழுது பல இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு சூழல் நம்ம கவிஞர் தமிழொலிக்கு அவருடைய வாழ்வில் வந்து நடைபெற்றது. குயில் ஏட்டின் வந்து பதிப்பாளர் ஒருவர் வந்து திருவாரூர் TN ராமன் அவர்கிட்ட போயிட்டு கவிஞர் தமிழொலி பல கவிதைகளை எழுதி ஒரு தொகுப்பாக கொடுத்து ஒரு 2 தொகுதியாக வெளியிடுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கார். அதுக்கப்புறம் வந்து அந்த முல்லை ஏட்டின் முத்தையா வெளியிட்ட வந்து முல்லை ஏட்டிற்கும் வந்து குயில் ஏட்டிற்கும் 2 கவிதைகளை எழுதி வந்து வழங்கினார். வழங்கிய பிறகு வந்து ஒரு வாரம் கழித்து அவர்கள்ட்ட போயிட்டு நூல் வெளியானதா என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொன்ன பதில், கவிதை தொகுதிகள் எல்லாம் தொலைந்து போய்விட்டன என்ற ஒரு இதுதான் அவங்க சொன்னாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர் பல கவிதைகள் இங்க மட்டும் இல்ல பல இடங்களுக்கு வந்து அவர் வந்து கவிதைகளை வந்து எழுதி வெளியிட்டுள்ளார். ஆனால் எல்லாரிடம் பல இடத்தில் வந்து இவருடைய வரலாறும் கவிதைகளும் மறைக்கப்பட்ட ஒரு சூழலே வந்து ஏற்பட்டது. அந்த வகையில் தான் இந்த முதல் நான் படிக்கும் பொழுது நான் காலன் வருவதும் போவதும் இயற்கை, ஆனால் அதை காலத்தை கடந்து நான் வாழ்வேன் என்பதும், இங்கு இவர் வந்து தமிழனை கேள் கவிதையும் என்னுடைய வாழும் இந்த காலத்தை கடந்து வாழும் என்ற பதிவும் வந்து நினைவுபடுத்துகிறது. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் பொதுவியலில் பார்க்கும் பொழுது அவர் ஒரு கவிதையை வந்து நிறைய சொல்லியிருக்காரு. நிலவை பிடித்தார், அணுவில் ஆற்றல், எவரெஸ்ட் பிடிப்பட்டது, யாத்திரை என்பது, நெய்வேலி நாம் பெற்ற பேரு என்ற கவிதைகளில் நிலவை பிடித்தார் என்ற கவிதை, நேற்று பிறந்ததடா எனில் நீதியின் ஆற்றல் சிறந்ததடா, போற்றும் பொது உடைமை அலை பொங்கி கிளர்ந்தது சோவியத்தில் என்று அந்த சோவியத்தை பற்றிய ஒரு பதிவு. இது பாத்தீங்கன்னா 1959ஆம் ஆண்டு சோவியத் ரஷ்யா வந்து ஸ்புட்னிக் என்ற விண்கலத்தை வானில் செலுத்திய பொழுது சந்திரனில் செங்கொடியை பதித்த அந்த சிறப்பினை ஒட்டி வந்து இந்த கவிதை எழுதப்பட்டதாக வரலாறு பதிக்கின்றது. அடுத்து பாத்தீங்கன்னா தத்துவத்தில் பார்க்கும் பொழுது கூட கடந்த ஆண்டுகள் வழிப்பயணம் என்று, இது இந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய வழிப்பயணம் அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு இன்று பல்கலைக்கழக நூல்களில் ஒரு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. மிகவும் வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். இது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மாணவர்கள் மத்தியிலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பும் கவிஞர் தமிழொலி என்றால் யார் என்று கேட்கும் பொழுது, கவிஞர் தமிழொலியா, யார் அவர் என்று கேட்ட கேள்விகளின் மத்தியில் இன்று ஓரளவிற்குத்தான், முழுமையாக என்று நாம் சொல்ல முடியாது, ஓரளவிற்குத்தான் கவிஞர் தமிழொலி என்று மக்கள் மத்தியில் கொஞ்சம் இடம்பெற்றுள்ளார். மாணவர்கள் மத்தியிலும் இன்று இடம்பெற்றுள்ளார். வழிப்பயணம் என்ற ஒரு கவிதை ஒரு பகுதியின் மூலமாகத்தான் இன்று மாணவர்கள் மத்தியில் அவர் வந்து நிலவிக் கொண்டிருக்கிறார்.
எனக்கும் கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் பாரதியார் தெரியும், பாரதிதாசன் தெரியும், கவிமணி தெரியும். மற்ற கவிஞர்களைப் போல வந்து தமிழ் மொழி என்றால் யார் என்பது எனக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஏன்னா எனக்கும் தெரியாது யார் என்று. இலக்கிய வரலாற்றை நோக்கிய பொழுது, பல இலக்கிய வரலாறுகளை நோக்கிய பொழுது, கவிஞர் தமிழ் மொழி என்பதை தேட வேண்டும். எங்கொழுதுனா எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு வழியில் பாரதிதாசன் பரம்பரை என்று கவிஞர் தமிழ் மொழி என்ற ஒரு வரியை தவிர அவரை பற்றிய வேறு எந்த ஒரு குறிப்புகளுமே வந்து எந்த ஒரு இலக்கிய வரலாற்றிலும் இல்லாத ஒரு சூழல். அடுத்து மதுசா விமலானந்தம் அவருடைய நூலிலும் இது ஒரு பாரதிதாசன் பரம்பரை, கவிஞர் தமிழ் மொழி அப்படின்றது. அதன் பிறகு வந்து அவருடைய வரலாறு எப்படி அன்றைய ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன் அவருடைய நிலை. பாண்டிச்சேரியை பொறுத்தவரை அனைவருக்கும் தெரிந்த, தமிழகத்தை பொறுத்தவரை மாணவர் மத்தியில் கவிஞர் தமிழ் மொழி என்பது வந்து எப்படி அவருடைய கவிதை இருட்டடிக்கப்பட்டதோ அந்த சூழல் தான் இப்பொழுது இருட்டடிக்கப்பட்ட ஒரு சூழல்ல தான் நாங்கள் இருந்த ஒரு சூழல் தான் நிலவியது. அப்படி இருக்கும் பொழுது யுகபாரதி என்ற கவிஞர் மூலமாகத்தான் எனக்கு அவர் அறிமுகமானது. யுகபாரதியும் கவிஞர் அறிவுமதியும் வந்து பாரதிதாசன் பாரதியார் கவிதைகளை பார்க்கும் அந்த சூழலில் கவிஞர் தமிழ் மொழியோடைய 2 கவிதை தொகுப்பு அன்று வெளியானது. அந்த வெளியான 2 கவிதை தொகுப்புகளின் மூலம் இவரை வைத்து நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற பேச்சின் அடிப்படையில் தான் கவிஞர் தமிழ் மொழி என் கரங்களில் தவழ்ந்தார். அன்று அவர் கவிதைகளை படிக்கும்போது 2 கவிதை தொகுப்பு மட்டுமே அன்று கிடைத்தது. வீராயி என்ற ஒரு கண்ணப்பன் கிளிகள் போன்ற சிறு நாவல்களை பொறுத்தும் அது இடம்பெற்றுள்ளது. அப்படிதான் தவழ்ந்தது இது. அன்றைய சூழலில் சேர்த்து சஞ்சீவி அவர்கள் ஐயாவை சந்தித்த ஒரு சூழலும் எனக்கு ஏற்பட்டது. அப்படி ஏற்படும் பொழுதுதான் இவருடைய நண்பர், அவருடைய வரலாறு, எப்படிப்பட்ட கொடுமைகளை அவர் அனுபவித்தார், தாய் தந்தையோடும் வாழாமல் பிறந்த இடத்திலும் வாழாமல் சென்னையில் வாழ்ந்து தன்னுடைய உயிரை நீத்தார் என்றும் பல கொடுமைகளை வந்து அனுபவித்தார், பல போராட்டங்களுக்கு கொடியேந்தி சென்றார், பல நாட்கள் பட்டினியாக கிடந்தவர். ஆனால் எந்த பதிவுகளை எடுத்துக்கொண்டுதான் என்னுடைய ஆய்வேட்டை நான் நிறைவு செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு வந்து முரசு பத்திரிகையின் பத்திரிகை ஆசிரியர் என்று பல பேரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லாருடைய மனதிலும் இருந்தது மக்கள் மத்தியில் இடம்பெறுவதற்கு இத்தனை ஆண்டுகள் ஆய்கொண்ட ஒரு சூழல். அந்த வழிப்பயண கவிதையை படிக்கும் பொழுதுதான் வந்து தமிழ் மொழியின் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்பதை, நாட்டுக்காக போராடிய கவிஞர்களை பற்றி பதிவு செய்தார். மன்னரோடு சேர்ந்து பல போராட்டத்தில் கலந்து கொண்டார். பல கட்சிகளில் இருந்து பல தொண்டை ஆற்றியுள்ளார். இப்படிப்பட்டவரின் வாழ்க்கை பயணம் எப்படி இருந்தது என்பதைத்தான் வந்து அந்த வழிப்பயணத்தில் வந்து அழகாக பதிவு செய்தார். அவருடைய அந்த தோள் கணக்குது, தொல்லை வழி பயணம், நாள் கணக்குது, இது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில் அந்த சுமை, அந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும் பொழுது இருக்கக்கூடிய அதுதான் அவர் பதிவு செய்துள்ளார். தோள் கணக்குது, சுமை கணக்குது, தொல்லை வழி பயணம், இது தொல்லை வழி பயணம். நாள் கணக்குது, நடை கணக்குது, நைந்த வழி பயணம், இது நைந்த வழி பயணம் என்று வாழ்க்கையில் பல மேடு பள்ளங்கள் இருக்கும். அது வந்து பாரமான ஒரு பயணமாக இருக்கும். அது வந்து ஒரு ஒற்றை வழி பயணம், என்னுடைய ஒற்றை வழி பயணமாகத்தான் இருக்கின்றது என்பதையும் பதிவு செய்தோம். நேரம் கிடக்குது, தூரம் கிடக்குது, நீண்ட வழி பயணம், இது நீண்ட வழி பயணம். பாரம் நெருங்குது, பாதை சறுக்குது, கெட்ட வழி பயணம், கடன் பட்ட வழி பயணம், இது வாழ்க்கை வழி பயணம் என்று வெறும் பயணம் என்பதை தன்னுடைய வாழ்க்கையை இந்த கவிதைகளில் அவர் பதிவு செய்துள்ளதாக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா பட்டமரத்திலும் அதுதான் பதிவிடும். மொட்டை கிளியோடு நின்ற தினம் பெரும் மூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தனையோ என்று இது தன்னைத்தானே பேசிக்கொள்வது போலவே இந்த இடத்தில் தன்னுடைய கவிதை வரிகளை வந்து அவர் பதிவு செய்ததாக இருக்கின்றது. அடுத்தது பாத்தீங்கன்னா சான்றோர்கள் அப்படின்ற இதுல வந்து 3 பேரை வந்து அவர் பதிவு செய்கின்றார். 3 பேரில் வந்து ஒன்று நம்மளுடைய பாரதியார், 2வது வந்து பாரதிதாசன், 3வது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. இந்த 3 பேரையும் வந்து சான்றோர் என்ற தலைப்பின் கீழ் 3 கவிதை வந்து பதிவு செய்துள்ளார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா குழந்தை பாடல்களை சொல்வார். குழந்தை பாடல்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தைக்கும் எழுச்சியோடு குழந்தைகளையும் வந்து பெரும்பாலும் பெண் பிள்ளைகள் என்றாலே வந்து ஆடை அணிகலன்கள் இதுல தானே கொஞ்சம் ஆசை செலுத்துவார்கள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒரு கவிஞர் ஒரு சில விஷயங்களை சொல்றார். எப்படி சொல்கிறார்? ஒரு உறுதியாக இளம் பருவத்தில் குழந்தைகள் மனதில் நல்ல எண்ணங்களை பதிவிட வேண்டும், கடைபிடிக்க வேண்டும், அவை வழிகாட்டுவையாக இருக்க வேண்டும் என்பதற்கு பச்சை கிளிக்கு நகை இல்லை, பாடும் குயிலுக்கு கனி இல்லை, இச்சை
மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகை இல்லை. இப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய பச்சை கிளிக்கு அது நம்ம ரசிக்கிறோம், குரலை ரசிக்கிறோம், நிறத்தை ரசிக்கிறோம், நகை இல்லை. இச்சை மைனா பறவைக்கும் ஏதும் கழுத்தில் நகை இல்லை. கச்சை சதங்கை இல்லாமல் காட்டில் ஆடும் மயிலுக்கும் உச்சி கொண்டே நகை இல்லை. உனக்கு ஏன் பாப்பா நகை எல்லாம் என்று வாழ்க்கையில் தேவையில்லாதவற்றிற்கு மனத்தை செலுத்தி தேவையற்றவற்றை வீழ்த்த வேண்டாம் என்பதற்காக குழந்தைகளுக்கு அன்றே ஒரு நல்ல சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நல்ல சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள், இதில் நாட்களை வீணடிக்க வேண்டாம் என்பதற்காக குழந்தை பாடல்களிலும் சிலவற்றை இயற்கையுடைய அழகு, குடும்பம், தாய்நாடு, தமிழ்நாடு, அவ்வை பாட்டியோடைய நல்ல நல்ல சொற்களை கேட்டு மனிதர்கள் திருந்த வேண்டும், வாழ வேண்டும், அதை கடைபிடிக்க வேண்டும், திருவள்ளுவருடைய குரல்களை படித்து அதன் வழி நடக்க வேண்டும். அந்த மாதிரி காவேரி, இதை பற்றி இது குழந்தை பாடல்களாக இவர் பதிவு செய்துள்ளார். அதே மாதிரி காவேரியே வா, பொங்கல் போன்ற கவிதைகளும் வந்துள்ளது. அழகியல் அப்படின்ற ரீதியாக பார்க்கும் பொழுது அழகியலில் குறிப்பாக என்று குறிப்பிடவில்லை. 44 முதல் 64 இடையில் எனக்கு அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட பல ஏடுகளில் வெளிவந்த கவிதைகளை பொறுத்துதான் அதை தான் தொகுத்து இங்க வெளியிட்டுள்ளார். இரவெனும் தாய் உழைத்து ஓய்ந்த ஏழைகள் மக்களை பொதுகையில் இடம் தந்து உறங்க செய்ததாக அது கூறுகின்றது. அடுத்த மீன்கள், நீலவானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள், ஓலை குடிசையில் பொத்தல்களுக்கும் ஏழை பெண்களின் கந்தல் ஆடைகளுக்கும் இந்த ஓமையாக அமைகிறது போல மீன்களை பற்றி, விண்மீன்களை பற்றி சொல்வதாகவும், இயற்கை அன்னையின் கோபம் புறம் காற்றுடன் இணைந்து வரும் கனமழையை பேய்மழை என்போம் என்று கவிஞர்கள் இயற்கை அன்னையின் கோபத்தை வெளிப்படுத்துகின்றார். மக்கள் தொடுத்திடும் யுத்தம் என வானமும் மண்ணும் இருண்டு நடுங்க செக்கென ஆற்றுது காற்று. பெரும் செல்வர் மணிமுடி சட்டம் சிறைகள் பொக்கென வீழ்வது போலவே யாவும் போயின பொட்டென விட்டது காற்று. செக்க சிவந்தது வான் அன்னை செயல்விழி காட்டினல் வந்தது கால. இயற்கை அன்னையின் கோபம் எப்படிப்பட்டது என்பதை இங்கு அவருடைய கோபம் ஒரு இடி முழக்கமாக வெளியிட்டது என்பதை இக்காட்சியாக முன்னிறுத்துகின்றார். கவிதைகளில் ஒலிக்கக்கூடிய ஒளியும் சரி, அந்த வரிகளும் சரி, அவருடைய குமுறல்களையும் மக்களின் எண்ணங்களையும் வெளிப்படுத்துவதாகவே இங்கே இடம்பெற்றுள்ளது. இந்த கவிதை ஒரு கலை. இவருடைய வாழ்வை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை, கவிதையே எனது வாழ்க்கை என்பதை முழுமையாகவும் எண்ணியவர், நம்பியவர், வாழ்ந்தும் காற்றியவர். இதில் பாத்தீங்கன்னா இவர் ஆடூர் அப்படின்ற பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஆடூர் என்பதில் தான் பிறந்தார். 1924 கிட்டத்தட்ட 21 ஆண்டுகள் மற்ற வேலையில் இருக்கும்போது கவிதைகளை படைத்தவர். இங்கே மன்னர் மன்னன் மூலமாக இருக்கும் பொழுது நூல்கள், எந்தெந்த நூல்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாடக கொட்டைகை அமைத்துள்ள அந்த வால்டக் சாலையின் பாதியில் தான் வசித்து வரும் ஏழைகளின் துயர வாழ்க்கை அவருடைய கண்களை உறுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. அதே சமயம் நகர வீதியில் செங்கோடி ஏந்திய வண்ணம் கூலி தொழிலாளர்களிடம் கூலி உயர்வு கேட்டு முதலாளித்துவ சுரண்டலை எதிர்த்து முழக்கமிட்ட ஊர்வலகமாக சென்ற காட்சியும் ஒரு நம் மனதை உருக்குவதாக இருக்கும். சில கண்ணீர் கதைகளை சொல்லிக் கொண்டிருப்பதை விட அந்த கண்ணீரை துடைக்கும் கடமையை செய்வது போற்றுதலுக்கு உரியது என்று பல இடங்களில் இந்த மாதிரி போராட்ட வேலையை தன் கையிலே முன்னெடுத்தவர் கவிஞர் தமிழ்மொழி. இந்த மாதிரி பொது உடைமை கொள்கையை அவருக்கு புதிதல்ல, பாரதிதாசன் வழியில் வந்தவர் என்பதால் அந்த வழியில் இருக்கும் பொழுது நிலை பெற்ற சிலை என்ற காவியத்திலும் அந்த பொது உடைமை சிந்தனையை பதிவு செய்துள்ளார். அதே மாதிரி கருப்பு சட்டையும் வெள்ளை வேட்டியும் அணிந்து கொண்டு சென்னை வந்த அவர் மனதில் இப்பொழுது ஒரு 21 அந்த வயதில் பல கழக வட்டத்தில் ஒத்த வயதுடைய யாவரும் இங்கே அவருக்கு நண்பராக அமையாத ஒரு காரணத்தினால் கவிஞன் குயிலன் உ கோவிந்தன் என்ற இந்த பொது உடைமை இயக்க தோழர்களோடு இணைந்தவர். அதன் பிறகுதான் அவருடைய படைப்புகள் வெளியாகும் ஒரு சூழலில் இருக்கும் பொழுது 1951 பொது உடைமை கட்சி ஒரு தடை விதிக்கப்பட்ட அந்த சூழலில் தலைவர்கள் சிறையில் இருந்து சிறை மீண்டு வரும்பொழுது ஜனசக்தி அப்படின்ற ஒரு ஏடு வெளியானது. அதில் தமிழ்மொழியுடைய வாழ்த்து கவிதையோடு அது வெளிவந்தது. அதே ஆண்டில் முன்னணி ஏற்றில் தமிழ்மொழி படைத்த சிறுகதைகள் சாக்கடை சமூகம் என்ற தலைப்பிலும் மேதினமே வருக என்ற கவிதை, மேதின ரோஜா என்ற கதை பாட்டுடன் இணைந்து 2 நூல்கள் வெளிவந்தது. இதை தவிர பெரிய அளவில் அவருடைய கவிதை படைப்புகளை வெளிக்கொண்டு வர எவ்வித முயற்சியும் அங்கு எடுக்கப்படவில்லை.
இது ஒரு சுயமரியாதை உள்ளவர், எந்த காலகட்டத்திலும் தன்னை பொருட்படுத்தாதவர்களுடன் ஒத்துப்போக அவரது உள்ளம் பொருட்படவில்லை. இதே காலகட்டத்தில் புதுச்சேரியில் பிரெஞ்சு ஆட்சிக்கு எதிராக சுதந்திரம் கோரி போராட்டம் நடத்தியவர்கள் வெளியேற்றப்பட்டதும், அவர்கள் கடலூரில் நடத்திய அகதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டு தமிழ் மொழி சொற்பொழிவு ஆற்றியதாகவும் ரங்கநாதன் அவர்கள் வாயிலாக தெரிய வந்தது. 1954 முற்போக்கு எழுத்தாளர் திரு வெந்தன் மனிதன் ஏட்டை வெளியிட முன்வந்த போது அவருக்கு உறுதுணையாய் இருந்து செயல்பட்டவர் தமிழ்மொழி. அது நாள் வரை வட சென்னை வாசியாக இருந்தவர் பின்பு தென் சென்னை வாசியாக இடம்பெயர்ந்தார். அப்பொழுது அவருக்கு நட்பு கரம் நீட்டியவர் தோழர் சஞ்சீவி அவர். அன்று தொடங்கி கவிஞரின் இறுதி நாள் வரை அவருடனே அரவணைத்து அவருக்கு உணவுக்கும் இருப்பிடத்திற்கும் அனைத்திற்கும் உதவியாக இருந்தவர் நண்பர் சஞ்சீவி அவர்கள். தமிழ்மொழியின் பிற்கால படைப்புகளான விதியோ வீணை, கண்ணப்பன் கிளிகள், மாதவி காவியம், புத்தர் பிறந்தார் அனைத்துமே சஞ்சீவி அவர்களின் அரவணைப்பில் இருந்த பொழுதே உருவானது. கவிஞர் தமிழ்மொழி அப்பவே எழுதப்பட்டது. அந்த காலகட்டத்தில் பதிப்பு துறையில் நிலவிய சூழல் கவிதைகள் காவிய படைப்புகள் வரவேற்கும் நிலை அன்று சூழலில் இல்லை. புதிய காவிய படைப்புகளை வெளியிடுவதை விட பழந்தமிழ் இலக்கியங்களை பொழிப்புரையுடன் வெளியிடுவதே பெரிதும் விரும்பினர் அன்றைய சூழல். அதன் விளைவாகத்தான் ஆர்வமுடன் படைத்த புதிய காவிய படைப்புகள் தான் அந்த விதியோ வீணையோ அப்படின்ற. அதன் பிறகு அவர் எழுதிய ஒரு வணங்காமுடி என்ற ஒரு திரைப்படமாக வெளிவந்ததாகவும் கூறப்பட்டது. அந்த கவிதை இவர் எழுதிய இவர் பேரில் வெளிவராமல் இருட்டடிக்கப்பட்ட ஒரு சூழல். வணங்காமுடி நடிகர் சிவாஜி கணேசன் நடித்ததாக கூறப்பட்டது. இத்துடன் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.